ஒன்றிய மோடி அரசு இன்றைக்கு ஏழை தொழிலாளர் வயிற்றிலும் அடித்திருக்கிறது. இன்னைக்கு நேரத்தில் 2014 மோடி ஆட்சி அதிகாரத்து வந்ததுலேருந்து அதான் நடக்குது. ஆனால் இன்னைக்கு நேரடியாக அந்த ஏழை மக்களுக்கு கிடைத்த வேலை வாய்ப்பும் தட்டி பறிச்சிருக்கு என்பதா அதை சட்டமாக மாற்றுகிறது என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. என்ன அப்படின்னா, நமக்கெல்லாம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் அப்படின்னா 100 நாள் வேலைன்னு தெரியும். அதெல்லாம் விட இன்னும் ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க. இதை விட அரசு சொல்றது என்னன்னா வறுமை ஒழிப்பு திட்டம். அதுல என்னன்னா குறைஞ்சபட்சம் இந்த ஏழை மக்களுக்கு விவசாய வேலை இல்லை வேற எதுவும் வேலைகள் இல்லாத பட்சத்துல அரசு நிலங்கள், ஏரிகள், குளங்கள் இதை தூர்வாடுறது, இது இல்லாம இப்ப சமீபமா விவசாய வேலைக்கு பயன்படுத்துறது போன்ற இந்த மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு வருஷத்துல 100 நாள் இந்த வேலையை வழங்கணும். அந்த வேலையை வழங்குறது மூலியமா அது 100 ரூபாய் கூலியிலேருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் 350 வரைக்கும் அந்த கூலி ரூபாய் உயர்ந்திருக்கு. 400 வரைக்கும் கூட வந்திருக்கு. ஆனா மோடி அரசு என்னன்னா, இந்த கூலியை வாங்கி இவர்கள் வாழணுமா? அப்ப அவர்கள் வாழக்கூடாது. எப்படி முதலாளிகள் மட்டும்தான் இங்க வாழணும், முதலாளிகளுக்கு எதிராக இருக்கிற இந்த மாதிரி விவசாயிகளோ தொழிலாளர்களோ கூலி விவசாயிகளோ யாரும் வாழக்கூடாது என்பதுதான் இவருடைய நோக்கம். அப்ப அந்த அடிப்படையில அந்த வேலை வாய்ப்பு திட்டத்தை அடியோடு பெயரை ஒழித்து விட்டு அதுல காந்தியினுடைய படத்தையும் எடுத்து விட்டு வேற ஒரு பேர் குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, விக்ஷித் பாரத் ரோஜ்கார் அபிஜிகா மிஷன் அப்படின்னு சொல்லி இந்த வேலைக்கு பேரையே மாத்துறாங்க. இந்த பேர் மாற்றத்தோடு மட்டுமல்ல, காந்தியினுடைய படத்தையும் எடுக்கிறார்கள். ஏற்கனவே இந்த RSS பிஜேபி கும்பல் தான் காந்தியை சுட்டு படுகொலை செய்தது. கோட்சே தான் அதை செய்தார். அக்டோபர் 2 காந்தி இறந்தார் என்றால் அதுக்கு காரணம் RSS கும்பல், இந்த சங்க பரிவார கும்பல், மதவாதத்தை பரப்பக்கூடிய, அதற்கு மதவாதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடிய, படுகொலை செய்யக்கூடிய இந்த கும்பல் தான் காந்தியை சுட்டு படுகொலை செய்தது. இந்த வரலாறு தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டு வருகிறது, மறைக்கப்பட்டு வருகிறது என்பதுதான் உண்மை. அப்ப அப்படியாப்பட்ட காந்தியின் பேர்ல இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். அதுல இப்ப பேரை மாத்திரான். ஏன் அடியோட ஒழிக்கணும் அப்படின்னா, இதற்கு நிதி வழங்கணும்ல. இப்போ ஒன்றிய அரசு 60%, மாநில அரசு 40% நிதி வழங்கணும். அப்ப இந்த நிதிகளை வைத்துக் கொண்டுதான் இந்த கிராமப்புற ஏழை விவசாயிகள், விவசாய கூலிகள் அவங்க ஏரி சுத்தம் பண்றது, குளம் சுத்தம் பண்ற பல்வேறு வேலைகளை செய்து அவங்க நேர்மையா அந்த வேலை செஞ்சு அந்த வரக்கூடிய வருமானத்தை வைத்து பல்வேறு குடும்பங்கள், தமிழ்நாடை விட வட மாநிலங்கள்ல இன்னும் இதெல்லாம் இருக்கிறதுனால்தான் ஓரளவு உயிரே வாழ்றாங்க. இந்த இது இல்லை ரேஷன், இது ரெண்டு இல்லைன்னா பல பேர் இறந்து போயிடுவாங்க. அப்ப அப்படி நம்ம கணக்கில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இது ஒன்றிய மோடி அரசு கடந்த 5 ஆண்டுகளா நிதி குறிச்சிட்டு வருது. குறிப்பா இது கொண்டு வந்த வேலை திட்டம், மறுமொழிப்பு திட்டம் 2006 மன்மோகன் சிங் ஆட்சியில காங்கிரஸ் அரசு கொண்டு வந்தது. அது திமுக பல்வேறு கட்சிகள் அன்னைக்கு அதை மக்களுக்கான திட்டம் அப்படிலாம் பேசினாங்க, புரட்சிகரமான திட்டம்னு சொன்னாங்க. ஆனா அதுல சில இப்போதைக்கு என்னன்னா, பொதுவாக 100 நாள் இந்த மாதிரி வேலை திட்டங்கள்ல ஊழலும் நடக்குது, சில குறைகள் இருக்கு, அது வேற. ஆனா இதற்கு நிதி குறைக்கிறதோட விளைவு என்ன அப்படின்னா, 100 நாள் வேலை, இல்ல 125 நாள் வேலை, 150 நாள் வேலை, இந்த வேலை நாளும் குறையுது. இப்ப நீங்க கிராமத்துல போய் கேளுங்க, அங்க என்ன நிலைமை அப்படின்னா, 100 நாள் வேலை தரது இல்லை, வருஷத்துல 10 நாள் வேலை தரான் அப்படிங்கிறது தான் யதார்த்த நிலைமையா இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி. இப்ப 100 நாள் நீங்க வேலை வழங்கணும்னா ஒன்றிய அரசாங்கம் இதுக்கு ஒதுக்குறது நிதி எவ்வளவுனா 2,72 லட்சம் கோடி நிதி ஒதுக்கணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? 2021-22 ஒதுக்கிய நிதி 98,468 கோடி. 2022-23 73,000 கோடி குறையுது. 2023-24 60,000 கோடி. இந்த 60,000 கோடி வச்சுக்கிட்டு எத்தனை நாள் திரும்ப வேலை வழங்க முடியும்? 40 நாள் தான் ஒரு வருடத்துக்கு இந்த ஏழை கிராமப்புற விவசாய கூலிகளுக்கு வேலை வழங்க முடியும். 40 நாளும் அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிருமா? பல்வேறு வேலைகளை விட்டுட்டு தான் இதுக்கு வரணும். அப்ப இப்படி கிராமத்துல ஒரு குறைஞ்சபட்சம் வருமானம் தரக்கூடிய வேலை, இதையும் அடியோடு ஒழிக்கணும் என்ற வகையில் தான் இந்த நிதி குறைப்பை ஒன்றிய மோடி அரசு செய்கிறது. அப்ப இதோட விளைவாக தான் மகாத்மா காந்தி பேரில் இருப்பதையும் இன்னைக்கு அடியோடு ஒழித்துக்கிட்டு வருகிறார்கள். அப்ப முதலாளிகள் கடந்த 5 ஆண்டுல 5.6 லட்சம் கோடி கடன் தள்ளுபடி முதலாளிகளுக்கு. யாரு? அம்பானி, அதானி, மல்லையா, இந்த நாட்டை விட்டு போன பல்வேறு முதலாளிகளுக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு, தொழிலாளிகளுக்கு, மீனவனுக்கு, மாணவனுக்கு கல்வி கடன் உள்ளிட்ட ஏதாவது ஒரு கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கா?
அவங்களுக்கு சலுகை வழங்கப்பட்டிருக்கா? இவங்ககிட்ட இருந்து சுரண்டி இன்னைக்கு முதலாளிகளுக்கு வழங்கப்படுது. இவர்கள் சொல்லுகிறார்கள் இந்துக்களுக்காக ஆட்சி, இந்துக்களுக்கான அரசுன்னு சொல்லி. இப்ப பெரும்பான்மையான இந்துக்கள் நடுத்தொழில் எடுத்திருக்காங்க, அவங்க வயிற்றுல அடிச்சிருக்கு. ஏழை மக்கள் வயிற்றுல அடிச்சு மோடி அரசு இந்த திட்டத்தை அடியோடு இழுத்து முடப்போடு போகிறது. அதுதான் இந்த நிதி குறைப்பு. இப்ப அவங்களுக்கு வேலையும் கிடையாது, வருமானமும் கிடையாது, நீ செத்து மடி என்பதுதான் ஒன்றிய மோடி அரசு இந்த திட்டத்தின் வாயிலாக ஒட்டுமொத்த மக்களுக்கும் எச்சரிக்கை விடுகிறது. ஆகையால் நாம் விவசாய மக்கள், விவசாய கூலிகள் என பலதரப்பட்ட மக்களுக்கும் எதிராக இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடி நாம் வீழ்த்த வேண்டும். இந்த கார்ப்பரேட் கும்பலையும் காவி பாசிச கும்பலையும் நாம் வீழ்த்தாமல் நமக்கான நல்ல ஒரு உரிமையோ, நல்ல காற்றை சுவாசிப்பதோ, நல்ல தண்ணீரை குடிப்பது கூட நமக்கு கிடையாது. ஏன்னா முழுவதையும் கார்ப்பரேட்டுகளுக்காக தாரை வார்க்கணும் என்பதுதான் இந்த அரசு தீவிரமாக செய்து வருகிறது ஒன்றிய மோடி அரசு. அதற்கு எதிரான போராட்டம் என்பது இன்றைக்கு அவசியம். பாராளுமன்றத்துல மகாத்மா காந்தி இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தினுடைய தேவை என்ன என்பதை பேசியும் அதை நீங்க பெயர் மாற்றம் பண்ணக்கூடாது, அது கூடுதலா நிதி ஒதுக்கின்னு எம்பிக்கள் எல்லாம் பல்வேறு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. நாமும் விவசாயிகள் பலதரப்பட்ட மக்களும் ஒன்றிணைந்து கிராமப்புறங்களிலே, நகரங்களிலே இந்த போராட்டத்தை தொடங்க வேண்டும். பாசிச மோடி அரசை வீழ்த்த வேண்டும். நன்றி.